வணக்கம். ஜனநாயகம் படம் வந்து இவ்வளோ தள்ளி போயிருச்சு. ஐயா விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தாருன்னா, இந்த படம் இவ்வளோ தள்ளி போயிருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகம் படம் தள்ளி போச்சு பார்த்துருக்கீங்களா? இது கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போவோம். காலையில் வந்து இந்த கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்திருக்குங்க. வரும்போது நீதிபதி அம்மையார் வந்து இந்த இதை பார்த்துட்டு 500 கோடி செலவழிச்சிருக்காங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வந்து அந்த இதில் தெரியுது. இதுக்கப்புறம் சென்சார் போர்டு வந்து மறு ஆய்வு பண்ணியிருக்காங்க. மறு ஆய்வு பண்ணும்போது இவங்க படத்தரப்புலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சினிமாவில் சீன்ஸை கட் பண்ணுறதுனா 24 ஓகே, இவங்க எதுக்கு 25 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25 அப்படிங்கிறது நார்மலாக எதுக்காக போடுவாங்கன்னா, இந்த படம் மூலிமா ஏதாவது தீவிரவாதம் ஏதோ ஒன்று பெரிய அளவில் மக்கள்கிட்ட கிளர்ச்சி உண்டு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்காக தான் 25 போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நார்மலாக வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம். படித்து பார்த்தா செக்ஷன்ஸ் 25 வந்து எதுக்கு அப்படிங்கிறது படித்து பார்த்தா நமக்கு வந்து தெரியும். இதை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து தெரிகிற ஒரு விஷயம். இதில் நீதிபதி என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாம் நஷ்டம் அப்படிங்கிறீங்க. அப்போ இந்த தணிக்கை சான்றிதழ்லாம் வந்து செப்டம்பர், அக்டோபர் இந்த நாளுக்குள்ளேயும் வச்சுருக்க வேண்டியதானே. இதை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு ஒரே நாளில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தால் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். சரி, இப்போ விஜயகாந்த் ஐயா இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொன்னால் பார்த்துருக்கீங்களா? அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது மாதிரி படங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி அப்படிங்கிற படத்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ரோஜாங்கிற படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீவிரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து மணிரத்னம் எடுத்தார். தளபதி படத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சூப்பர் ஸ்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரவுடியாக காட்டுறாங்க. நீங்கள் ரவுடியாக காட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது விஜயகாந்த் ஐயா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த பதவி ஏற்கும்போது என்ன நடந்துச்சு மீடியாவில் அப்படிங்கிற சொல்கிறேன். இது விஜயகாந்த் ஐயா என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தார். இந்த படத்தில் IAS ஆஃபீஸராக நடிச்சிருந்தார். இப்போ இந்த தளபதியும் இந்த தமிழ்ச்செல்வனையும் கம்பேர் பண்ணுவோம். தளபதி படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத சமூகம் வந்து எப்படி வந்து ரவுடியாக ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வன் விவசாயி. அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத ஒரு விவசாயி. அதில் விஜயகாந்தி வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் விவசாயி காட்டுவாங்க. இவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறதும் இதுவும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான். ஆனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினிகாந்த் இதில் அம்மா அப்பா இருக்காது. ஆனால் இவருக்கு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. இதில் வந்து ஒரு பெரிய சமூகம் ஒன்று இருக்கும். இதில் ரஜினிகாந்தை மட்டும்தான் காட்டுவாங்க. அதில் வந்து ஒரு பெரிய சமூகம் ஒரு இடத்துல மாட்டிக்கும். கல் தொழிற்சாலையில் மாட்டி அங்கே வந்து நிறைய பேருக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அதை IAS படித்து எப்படி காப்பாற்றுறதுங்கிற விஜயகாந்த் இது பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே தளபதியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 ரவுடிங்க சேர்ந்து IAS ஆஃபீஸர் இதுலேயே போய் சண்டை போடுவாங்க. IAS ஆஃபீஸரே ஒட்டிடுவேன் அப்படிம்பாங்க. எப்படி இவர் படித்தா நல்லா இருக்கணும்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. இங்கே 2 சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணியிருக்காங்க, IAS ஆஃபீஸர் அரவிந்த் சாமியை போய் வெட்டிடுவேன், இது பண்ணிடுவேன். அதெல்லாம் வெட்ட முடியல, என்னது நீ வந்து என்னோட முன்னாடி இருந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டாக போயிட்டா அப்படிங்கிறாப்புல. அட பாவி, முன்னாடி இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டாக நான் போயிட்டா வெட்ட மாட்டேன், அப்போ அடுத்தவன் புரிச்சேன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நம்ம கேட்கல. விஜயகாந்த் ஐயா எப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் வந்து ஒரு பதவி ஏற்றார் பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட்டாக இருந்தார் பார்த்துறீங்களா, அந்த நேரத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, தளபதி படம் சூப்பராக போட்டுச்சுங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டிமன்றத்தில் தளபதி படம் சூப்பராக போச்சுங்க, இது பண்ணுச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காப்புல. அப்போ அவர் என்ன கேட்டார்னா, டேய், உன் வீட்டு பொண்ணை எவனாவது ரவுடிக்கு நீ கட்டி கொடுப்பியாடா? இல்லை ரஜினிகாந்த் வீட்டு பொண்ணை ஏதாவது ரவுடி கட்டி கொடுப்பா? இல்லை யார் மம்முட்டி வீட்டு பொண்ணை, இல்லை மணிரத்னம் வீட்டு பொண்ணை ஏதாவது ரவுடிக்கு அவன் நல்லவனா திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பான்னு கேட்டேன். எல்லாருக்கும் அன்றைக்கி தான் சூடு சொரணை வந்துச்சு அது கேட்கும்போது. ஆனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஷயத்தில் அது வந்துச்சா அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இது அன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. அதுலேயும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா, இந்த சமூகம் எல்லாத்தையும் சேர்த்து போயிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறது. இப்போ இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நாளில் வந்துட்டோம்னா ஓகே, நமக்கு வந்து என்னென்னா இது கிடச்சிரும், படத்தை ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவனும் வந்து சினிமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு எவனும் சினிமாவெல்லாம் பார்க்குறது இல்லை. விஜய் சொல்லிட்டாரு, விக்ரம் சொல்லிட்டாரு, சூர்யா சொல்லிட்டாரு, அஜித் சொல்லிட்டாரு. அவர் சினிமாவில் தான்டா சொல்கிறாரு. சினிமாவை பார்த்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லைடா. அதை வச்சு இன்ஸ்டாகிராமில் போட்டு இதை போட்டு நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணிங்கன்னா என்னடா பண்ணுறது? இவர் பாட்டுக்கு இந்த படத்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 275 கோடி சம்பாதிக்கணும்,
படம் 5000 கோடி 6000 கோடி எப்படி இந்த பிரபாஸ் வந்து 7 படத்தில் வந்து 5400 கோடி எடுத்துட்டாப்லையோ, விஜயோட முக்காசி படம் எதுவுமே ஊற்றிக்கிச்சு. உண்மை, நீ வேணால் லிஸ்ட் எடுத்து போட்டு பார்த்துக்கோ. முக்காசி படம் ஊற்றிக்கிச்சு. அஜித்தோட முக்காசி படம் ஊற்றிக்கிச்சு. ரஜினிகாந்தோட நிறையா படமும் ஊற்றிக்கிச்சு தான். கமல்ஹாசனோட நிறையா படமும் ஊற்றிக்கிச்சு தான். நல்ல படமாக நடித்தா நல்லா போகும். விஜயகாந்த் ஐயரோட நிறையா படமும் ஊற்றிக்கிச்சு தான். ஆனால் எந்த விதத்துலையும் இல்லைன்னான்னு சொல்லலை. ஆனால் நல்ல படமாக எடுத்து நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது விஜயகாந்த் ஐயாவை தவிர வேறு எவனுமே வந்து இது பண்ணதில்லை. அந்த காலத்தில் எம்ஜிஆர் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஐயா பண்ணார். அதுக்கப்புறம் எவனுமே என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல படத்தை கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்க. எல்லாம் ரவுடி 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 ரெண்ட்ரோவா ரவுடி, எதை எடுத்தாலும் ரவுடி ரவுடி திருந்தணும் ரவுடி திருந்தணும். எந்த படத்துலையும் ரவுடி திருந்தி வந்து படித்து முன்னேறி அந்த அவன் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு போய் ஒரு கம்பெனி ஆரம்பித்த ஒரு கம்பெனியில் ரவுடிலாம் திருந்த மாட்டார். ரவுடி நல்லது செய்வார். ரவுடி நல்லது செய்வார்னா அப்புறம் எதுக்குலாம் ரவுடி ஆறான்? அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி. இது மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போலீஸில் சேர்ந்தால் போலீஸ் ரவுடி. அதாவது புது சிஸ்டம், போலீஸ்லேயே ரவுடி. எப்படி பார், இப்படிலாம் நம்மளை முட்டாளாக்கி மூளைச்செலவு பண்ணி அந்த மூளைச்செலவு இளைஞர்கள்லாம் ஏற்றிக்கிட்டு எங்களால் வாழ முடியல. இந்த வயசு இருக்குது பார்த்திருக்கீங்களா, இந்த வயசில் வந்து ஒரு வீடு கட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து போராடி 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 எங்கே வேலை பார்க்குறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ வேலையை கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இது பண்ணி இந்த கஷ்டத்தை வருங்கால இளைஞர் ஜனம் புரிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் முன்னாடி இருக்க ஜெனரேஷனோட இப்போ இருக்க ஜெனரேஷன் அவ்வளவு கேவலமாக இருக்குது. நாங்கள் வந்து நாட்டில் வந்து அமைதியாக வாழணும் தான் ஆசைப்பட்டோம். அமைதியாக வாழணும் தான் ஆசைப்பட்டோம். இந்த மாதிரி சினிமாக்காரன் காமராஜர் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சினிமா கொள்ளக்காரனையே தமிழ்நாட்டில் எடுத்து வந்து எங்களோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? என்ன மனசாட்சியா அவங்களுக்குலாம்?